குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். பிரம்மஞான பொற்சபை பீடத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகரிஷியினுடைய சீடனாகிய ருத்ரஸ்வதா பேசுகின்றோம். ஓ ஓ ஓ குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். சாகாவரமும் தனித்த பேரறிவும் மா காதலில் சிவ வல்லப சத்தியும் செயற்கரும் அனந்த சித்தியும் இன்பமும் மயக்கருத்து அரும் திரள் வன்மையதாகி பூரண வடிவாய் பொங்கி மேல் ததும்பி ஆரண முடியுடன் ஆகம முடியும் கடந்து எனது அறிவாம் கணமேல் சபைநடு நடம் திகழ்கின்ற மெய்ஞான ஆரோமுதே சச்சிதானந்த தனிமுதல் அமுதே மெய்ச்சிதாகாச விளைவருள் அமுதே ஆனந்த அமுதே அருளொளி அமுதே தான் அந்தமிழா தத்துவ அமுதே நவநிலை தரும் ஓர் நல்ல தெல்லமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே பொய்படா கருணை புண்ணிய அமுதே கைபடா பெரும்சேர் கடவுள் வானமுதே அகம் புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்தும் ஓங்கிய அமுதே பனிமுதல் நீக்கிய பரம்பர அமுதே தனி முதலாய சிதம்பர அமுதே உலகலாம் கொல்லினும் உழப்பிலா அமுதே அலைகளா பெருந்திரள் அற்புத அமுதே. அனைத்து உயிர்களும் சிவ அமுதம் பெற்று சிவமாதல் வேண்டுவதன்றி வேறொன்றும் வேண்டேன் எம் பரசிவ குருவே. குருவே சரணம். குருவாழ்க, குருவே துணை. சென்ற இந்த விதைக்குள் விதை தளத்தில் இணைந்து ஞானத்தை சுவைப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஞான பறவைகளுக்கும் எமது பணிவான இரவு வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்ற வகுப்புல வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையில் பாடி அருளிய சிவயோக நிலை என்ற பதிகத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள்ல சிவயோகம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி எமது சிற்றறிவுக்கு எட்டிய வரைக்கும் ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொன்னோம். இப்ப தொடர்ந்து அந்த பாடல்களுக்குள்ள நம்ம உள்ள போக போறோம். வள்ளல் பெருமான் எந்த நிலையிலிருந்து இந்த பாடலை பாடியிருப்பார் அப்படிங்கிற விஷயம் நீங்க உள்வாங்கினா மட்டும்தான் இந்த பதிகத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையினுடைய அந்த அற்புதமான ஞானத்தை உங்களால ஓரளவுக்கு, பாதி அளவுக்கு காவாசி கூட கிடையாது, ஓரளவுக்காவது உங்களால உள்வாங்க முடியும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வகுப்பை விட்டு விடாம, தடையில்லாம, மற்ற சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுக்காம நன்றாக கிரகிக்க ஆரம்பிச்சுக்கினா மட்டும்தான் இதனுடைய சத்தியம் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். அப்படி தெளிவாக புரிஞ்சாதான் உங்களுக்கும் வள்ளல் பெருமானுக்கு கிடைத்த அந்த அற்புத அனுபவங்கள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு சொற்பொழிவு கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு நீங்கள் விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா அது ரொம்ப சிரமம். நன்றாக கவனத்துக்கு வைங்க. எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ள தலைக்குள்ள உயிர் இருப்பதாகவும் அது ஒளியாக இருப்பதாகவும் ஒரு நிமிடம் அப்படியே பாவனை பண்ணிட்டு இருங்க.
அது 1 நிமிடம் முடிந்ததும் வகுப்ப நம்ம ஆரம்பிச்சிடலாம். நல்லது. அடுத்தபடியாக உங்க கண்களை திறந்துகிட்டு, ஓம் என்ற பிரணவத்த ஒரு 12 முறை உங்களுக்குள்ளேயே சொல்லலாம். வாய் திறந்தும் சொல்லலாம். 12 முறை சொல்லி முடிங்க. முடிச்சதும் வகுப்ப ஆரம்பிச்சிடலாம். இது நான் சொல்றேன்னா, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நல்லது. ஓம் என்று நன்றாக நீளமாக, ஆழமாக சொல்லி ஒரு 12 முறை சொல்லி முடிங்க. நல்லது. ஓ 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 நல்லது. இந்த தலைப்பு சிவயோக நிலை. இந்த சிவயோகத்த ஓரளவுக்காவது நீங்க சுவைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரணவ வடிவாக, பிரணவ நாதமாக இருக்கக்கூடிய அந்த நாத பிரம்மமாகிய சிவன நாதத்தால தான் முதல்ல நம்ம வணங்க கத்துக்கணும். முதல் அரிச்சுவடி பாடமே இதுதான். நாதத்தால உலகத்துல என்ன வேணாலும் பண்ணலாம். ஒளியியல் கோட்பாடு, பிரபஞ்ச கோட்பாடு, இறையியல் கோட்பாடு, மெய்யியல் கோட்பாடு, சித்தர்களின் கோட்பாடு எல்லாம் இதைத்தான் ஆழமாக, அழுத்தமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கு. நாதம் மிக மிக முக்கியம். அதனால தான் நாதத்த பிரம்மமாக சொன்னாங்க. நாத பிரம்மம். அந்த நாத பிரம்ம வடிவமாகவே, அதன் நாதமாகவே, ஒளியாகவே இருப்பவர் தான் நமது சிவபெருமான், இறைவன். அந்த இறைவன் உருவமற்ற அருவத் திருமேனியாக செம்பொருள் ஜோதியாக இருக்கின்றான். தமிழ்ல சொல்லப்படுற தவம் என்ற சொல் தான் வடமொழிகள்ல யோகம்னு சொல்றாங்க. நீ யோகம்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம ஆசனாஸ் பண்றது, யோகாசனங்கள் பண்ணுனா அதுக்கு பேர் தான் யோகம்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் அட்டாங்க யோகம், ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இவைகள்லாம் தான் யோகம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அதுவல்ல. வடமொழியில தவம் நம்ம தமிழ்ல சொல்ற தவம் என்ற சொல்ல வடமொழியில யோகம்னு சொல்றாங்க.
நிறைய பேத்துக்கு இந்த விஷயமே தெரியறது இல்லை. இறை ஒளியோடு நம்மளுடைய ஆன்ம கூட்டுக்குள்ள இருக்கிற உயிர் ஒளியை புணர வைப்பதுதான் சிவயோக நிலை. இறை ஒளியோடு நம்ம ஆன்ம கூட்டுக்குள்ள இருக்கிற உயிர் இருக்கு இல்லையா, உயிர் ஒளியாக இருக்கு இல்லையா, அந்த இறையொளியும் நம்மளுடைய உயிரொளியும் ரெண்டும் ஒன்று சேரணும். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று புணரணும். அந்த நிலைக்கு தான் சிவயோக நிலை. இது நான் சொல்லல, வள்ளல் பெருமான் சொல்றார். அருட்பெருஞ்சோதியான சிவம் சிற்றம்பல வடிவத்துல நம்ம ஆன்ம கூட்டுக்குள்ள பேருயிராக உட்கார்ந்திருக்கார். அந்த எல்லாம் வெல்ல சித்தனிடம் நாம முறையாக அருளமதை வாங்கணுமா இல்லையா? இதுக்குத்தான் இந்த பாடல் 10 பாடல்களையும் அவர் என்ன சொல்றாரு, அந்த பாடல் முடிவுல கதவை தர கதவை தரன்னு சொல்லி சொல்லி முடிப்பார். இறுதி சீர் கதவை திற என்ற வார்த்தை தான். இதற்காகத்தான் ஞான கதவை திறக்க ஒட்டாம தடையாக இருந்துகிட்டு நம்ம தடுப்பது ஆன்மாவை போர்விட மூடிக்கொண்டிருக்கிறது எது தெரியுமா? நம்மளுடைய ஆணவ குற்றம், ஆணவ மலம். இந்த மலத்தை, இந்த குப்பைய நாம நன்றாக எரிச்சு ஒழிச்சாதான் ஆன்மாவுடைய ஞான கதவை திறக்க முடியும். நன்றாக உள்வாங்கணும். நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனை பார்க்கணும், கோயிலுக்குள்ள இருக்கிற இறைவனை பார்க்கணும், மலை மேல இருக்கிற சிவத்தை பார்க்கணும், இறைவனை பார்க்கணும்னா நீங்க மலைக்கு போறதோ, கடலுக்கு போறதோ, கோயிலுக்கு போறதுங்கெல்லாம் முக்கியம் இல்ல. உங்க ஆன்மாவுக்குள்ள ஒரு ஞான கதவு இருக்கு. அந்த ஞான கதவை இறைவன் திறக்கணும். திறந்து விட்டாதான் உள்ள போய் இறைவனை போய் பார்க்க முடியும். ஏன்னா அது உள் தாப்பா போட்டிருக்கு, வெளி தாப்பா இல்ல. வெளி தாப்பா போட்டிருந்தா தான் நம்ம திறந்துட்டு உள்ள போயிடுமே. அது உள்ளுக்குள்ள தாப்பா போட்டுக்கிட்டு இருக்கு. அது நீங்க பண்ற அந்த யோக விஷயங்கள், ஞான விஷயங்கள், ஞான யோக விஷயங்கள் இறைவனை உருக வைக்கின்ற அளவுக்கு, அவர் மெய்சிலிக்கின்ற அளவுக்கு, அவர் வியந்து போய் பாராட்டும் அளவுக்கு உங்களுடைய ஞான யோகமா வந்து இருக்கணும். அப்பதான் உள்ள இருக்கிறவரு வந்து கதவை திறப்பார். அப்ப இந்த கதவை திறக்காம உள்ள இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி அந்த ஆண்டவருடைய தரிசனத்தை நம்மளால பெற முடியுமான்னா முடியவே முடியாது. என் ஆன்மாவுக்குள்ள இருக்கிற உயிரொளியின் நடுவுல தான் அருட்பெருஞ்சோதி இறைவன் வந்து உக்காந்துருக்கார். அவர் எப்படி இருக்காரு? ஆடல் வல்லவன். கூத்தன்லாம் அவருக்கு பேரு. ஆடல் வல்ல கூத்தன்லாம் அவருக்கு பேரு. மதி மண்டலத்துல சந்திர கலசம் ஒண்ணு இருக்கு. அந்த சந்திர கலசத்துல தான் அமுதம் ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த பதிகம் முழுக்கவே அவர் என்ன சொல்றாரு? நான் ஞானம் பருகணும் கதவை தர, நான் ஞானம் பருகணும் கதவை தர, நான் ஞானத்தை வாயால சாப்பிடணும், இறைவா உன் கதவை திறந்து விடு. இப்படியே தான் ஏங்குவார். அப்ப உன்னுடைய சிவ உலகத்துல நம்ம போய் அருள் அரசை நடத்தணும்னா, நீ இறைவனாகிய நீ என் ஆன்மாவை மூடிக்கொண்டிருக்கிற ஆணவ மலத்தை உன்னுடைய ஞானாக்கிளியால எரி. என்னால் அது முடியாத காரியம். என்னால என்ன முடியும்? என்னால முடியல. அதனால நீதான் என் மேல் கருணை கொண்டு இரக்கம் கொண்டு அந்த ஆணவ மலம் தான் தடையா இருக்குது. அந்த கதவை ஞான கதவை மூடிக்கிட்டு உன்னுடைய ஞானதை என்ற அக்னியால அதை எரிச்சிரு. அப்பதான் உன்னை மறைச்சிருக்கிற ஞான கதவை திறந்து விட முடியும். நீ கதவு இருக்கிறது கூட எனக்கு தெரியாம உட்காந்துருக்கனே. கதவு எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ இந்த ஆணவ மலத்தை எடுத்து விட்டுட்டா எரிச்சு விட்டுட்டா நான் தேடி பார்த்து தடவி பார்த்து எங்க ஞான கதவு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். அப்ப இந்த 10 பாடல்களிலுமே மெய்யுருக, ஊனுருக, அமுதுருக பாடி பாடி பரவசம் கொள்றாரு வள்ளல் பெருமான். சரி, வள்ளல் பெருமானுக்கு இந்த அனுபவம் எப்படி கிடைச்சது? இந்த 10 பாடலையும் அவர் சொல்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அற்புதமானவர். திருவருட்பாவுல அவர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து ஒளிதேகம் அடைந்திருக்காருன்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். உலகத்துல படிக்கிற வள்ளல் பெருமானை எப்படி முதல்ல பார்க்கறான்னா, அவர் ஒளிதேகி. அவர் இறைவனை வணங்கி வணங்கி சிவத்தையோ இறைவனை வணங்கி வணங்கி ஒளி தேகம் ஆயிட்டாரு. நான் கேட்கிறேன், அந்த ஒளி தேகம் அமையணும்னா உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு மாறுதல், ஒரு ரசவாதம், ஒரு வேதியியல் மடைமாற்றம் நிகழ்ந்திருக்கணும் இல்லையா? ஏதாவது ஒன்று அங்க ப்ராசஸ் நீங்க பண்ணினா மட்டும்தானே அந்த லைட் பாடி என்பது நம்மளுக்கு சாத்தியம். அப்ப லைட்டினுடைய அந்த வெப்பத்தன்மை,
அதனுடைய என்ன சொல்லலாம்னா, வெப்ப அளவு எவ்வளோ டெம்பரேச்சர் அந்த ஒளிக்கு இருக்கும். அந்த ஒளிக்கு உள்ள அந்த டெம்பரேச்சர், தட்பவெப்பம் இவருடைய தேகத்துக்கு கொண்டு வந்தா தானே, இந்த தேகம் ஒளிக்கு மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானபூர்வமா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஒளி எந்த தட்பவெப்பத்துல இருக்கோ, வெப்பத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கோ, அதையும் தாண்டிய ஒரு உயர்நிலைக்கு, உயர் அக்னி நிலைக்கு தன் தேகத்த அவர் மாத்துனாரு. எப்படி மாத்துனாரு? ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கணும்ல. ஒண்ணு தியானம் பண்ணியிருக்கணும். பூஜை புனஸ்காரம் பண்ணியிருக்கணும். இப்ப பூஜை புனஸ்காரம் பண்ணுனாலும் தேகம் ஒளி தேகம் ஆகுமா? சத்தியமா கிடையாது. யாருமே இந்த மாரி ஒருத்தர் கூட அப்படி ஆகல. யாரெல்லாம் தவத்தை செய்கின்றார்களோ, அவர்கள் மட்டும் தான் ஒளி தேகத்தை பெற முடியும். அதுக்கு மிகச்சிறந்த ஆதாரம், ஆவணம், உதாரணம் யாரு? சிவன் தான். சிவன் எங்கேயாவது பூஜை புனஸ்காரம் பண்ற மாரி படங்கள் வரையப்பட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? எங்க பார்த்தாலும் பனிமலையில தவத்திலே உட்கார்ந்திருப்பார். புலித்தோல்ல உட்கார்ந்திருப்பார். அப்புறம் யானை தோல போத்திக்கிட்டு உட்கார்ந்திருப்பார். இப்படித்தான் நீங்க சுடுகாட்டுல உட்கார்ந்திருப்பார். இது யார் உட்கார்ந்திருப்பா? மனமற்றவன், பற்றற்றவன், ஆசை இல்லாதவன், நிர்மலன், விமலன் அவன் தானே இப்படி உட்கார்ந்திருப்பான். எங்க உட்கார்ந்திருப்பான்? சுடுகாடு. சுடுகாடுன்னா என்ன? சுடுகாட்டுல சாம்பல் தான் இருக்கும். மும்மலங்களை எரிச்சு ஒழிச்சு அதை சாம்பலாக்குறோம் இல்லையா? அதுதான் சுடுகாடு. சுடு, சுடணும். எதால சுடணும்? நெருப்பால தானே சுட முடியும். அந்த நெருப்பை கொண்டு சுடணும். எங்க? காடாகிய மும்மலங்கள. அதனாலதான் அதுக்கு இன்னொரு பேர் மறைபொருளா சொன்னாங்க. திருமறைக்காடு. திருமறைக்காட்டுல தான் அம்பலவான், சிற்றம்பலவான் இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப காடுன்னா என்ன அர்த்தம்? மும்மலங்கள், ஆசைகள், கோபங்கள், காமம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாம் தான் காடு. இவ்வளவு கூட்டமா உட்கார்ந்து இருக்குது இல்ல? காட்டுக்குள்ள போனா கூட்டம் கூட்டமா மரம், செடி, கொடிகளை பார்க்குறீங்களா? அந்த மாரிதான் நம்மளுடைய தேவையில்லாத, தேவையான அத்தனை எண்ணங்களும் அப்படியே பொதிஞ்சு போயி, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான எண்ண பொதிவுகள் காடுகளாக, மரங்களாக உள்ள உட்கார்ந்திருக்கு. அத முன்னும் சுட்டு எரிக்கணும். அத சுட்டு எரிச்சாதான் அது சுடுகாடா மாறும். சுடுகாடா எப்ப மாறும்? அது சாம்பலா மாறிடும். சாம்பலா மாறின பின்னாடி அந்த மரங்களால நம்மளுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குமா? இருக்காது. அதைப் போலத்தான் அந்த மும்மலங்கள நீங்க ஞான அக்னியால, தவ அக்னியால சுட்டு எரிச்சுட்டீங்கன்னா, அவையெல்லாம் சாம்பலாக போயிடும். அதனால உங்களுக்கு தொந்தரவு இல்ல. அததான் நெத்தியில பூசிக்கணும். அதுதான் திருநீறுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த நிலைப்பாட்டுக்கு வந்து தனக்குள்ள ஏற்பட்ட அனுபவத்த, ஞான ப பரவசங்கள முடிஞ்ச வரைக்கும் அவரால முழுமையா கூட சொல்ல முடியல. முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகள சொல்றார். அதாவது தவம் செய்தால், பிரம்மஞானம் தவம் செய்தால் என்னென்ன ஞான அனுபவங்கள், மெய் உணர்வுகள் ஏற்படுமோ உயிருக்குள்ள உயிருக்குள்ள ஏற்படுகின்ற அந்த அற்புதமான மெய்யுணர்வு அனுபவங்களைத்தான் இந்த சிவயோக நிலை என்ற பதிகத்தில் அவ்வளவு அற்புதமாக பாடியிருக்கார். இதை நான் விளக்கம் சொல்றப்ப உங்களால் புரியும். ஆக இந்த பாடல் பதிகம் முழுக்க வள்ளல் பெருமான் தவம் செய்து தான் பெற்ற மெய் அனுபவங்களை வார்த்தைகள்ல முடிந்த வரைக்கும் நமக்காக சொல்லிட்டு போயிருக்கார். இது ரொம்ப முக்கியம். இது கடைசியில என்ன நடக்குதுன்னு பின்னாடி நான் சொல்றேன். முதல்ல ஒவ்வொரு பாடல்களாக உள்ள போகலாம். இதுல நேரிசை வெண்பா அப்படிங்கிற இலக்கண பிரகாரம் அவர் வந்து எழுதியிருக்கார். முதல் அந்த பாடல், மதி மண்டலத்து அமுதம் வாயார உண்டே, பதி மண்டலத்து அரசு பண்ண, நிதிய நவ நேயம் ஆக்கும் நடராஜனே, எம் சிவனே கதவை தர. எல்லா பாடல்களையும் கடைசி வந்து சீர் வந்து கதை சிவனே என் கதவை தர, இறைவா என் கதவை தர. அவ்வளவு கதவை திறன்னு கேட்கிறேன். நன்றாக புரிஞ்சுக்கணும். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் மாணவர்களும் மறவாம நீங்க ஒவ்வொரு நாள் வகுப்புல நீங்க இந்த பாடலை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பாடல் வந்து நீங்க இப்ப கையில பாட்டு இருந்துச்சுன்னா நான் சொல்ல சொல்ல உங்களால புரிஞ்சுக்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். சரி, இப்ப அர்த்தத்துக்குள்ள போகலாம். எங்கள் சிவபெருமானே, நித்தியமும் புதுமையுடைய நேயமாகிய சிவயோக பயனை எய்துவதற்காக அருளக்கூடிய கூத்த பெருமானே, திருவருள் ஞானத்தை பெறுவதற்கு தடையாகக்கூடிய
உலகியல் மாயை என்னும் கதவை திறந்து யோக நெறியில் துவாத சாந்தத்தில் தோன்றக்கூடிய ஞான அமுத சந்திரன் எடுத்து ஒழுகும் ஞான அமுதத்தை நிரம்ப உண்டு, அதாவது சாப்பிட்டு சிவலோகத்தில் சிவஞான அருளரசு பண்ணி இன்புற என்னை அருள்வாயாக. இதுதான் நேரடியாக சொல்லப்படக்கூடிய பொருள். சரி, ஞான மெய்ப்பொருள் என்ன சொல்ல வருது? மதி மண்டலம்னு ஐயா எடுத்தது முதல் வார்த்தை என்ன போடுறாங்க? மதி மண்டலம். தேகத்துல 3 மண்டலங்கள் இருக்கு. சூரிய மண்டலம், அக்னி மண்டலம், மதி மண்டலம். 3 மண்டலங்கள் இருக்கு. நீங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா தெரிஞ்சுக்க. மதி மண்டலம் என்பது நம்மளுடைய தலை கழுத்துக்கு மேல இருக்கிறது மட்டும்தான் மதி மண்டலம். கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிறது அக்னி மண்டலம். கீழே இருக்கிறது சூரிய மண்டலம். அப்ப மதி மண்டலம் என்ன? தலை முழுக்க சந்திர வதனம்னு சொல்றோம்ல, மதி வதனம்னு சொல்றோம்ல, அந்த மதினா சந்திரன். அது எங்க? முகம் மட்டும்தான். ஏன்னா ஒரு பெண்களை கவிஞர்கள் வர்ணிப்பதற்கு கூட அவரோட அழகை வர்ணிக்கிறப்ப, நீ நிலவை போல அழகாக இருக்கின்றாய், உன்னுடைய பார்வை குளிர் நிலவை போல தன் அமுதமாக இருக்கிறது, இப்படிலாம் பாடுவாங்க. முகத்தை தான் அழகாக இருக்கிறதாக பாடுவாங்க. முகத்தை நிலவுக்கு மட்டும்தான் ஒப்பிடுவாங்க, சந்திரனுக்கு மட்டும்தான் ஒப்பிடுவாங்க. அதையே தான் இந்த இடத்துல ஞானமாக ஒப்பிடுகிறார் வள்ளல் பெருமான். மதி மண்டலம் என்பது என்ன தெரியுங்களா? யோக நெறியில இருக்கக்கூடிய மூலாதாரம் முதலாக வரும் 6 ஆதாரங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு மேல துவாத சாந்தம் இருக்கு. அங்க தோன்றுகிறவர் தான் நம்ம ஞானச்சந்திரன். அங்கதான் நிலவு தோன்றும். அதுக்குள்ளதான் சந்திர கலசம் இருக்கு. அப்ப இந்த மதி மண்டலத்தை என்ன சொல்றாரு? மதி மண்டலத்தின் அமுதத்தை வாயாறு உண்டுன்னு சொல்றாரு. மதி மண்டலத்தில் இருந்து பெறக்கூடிய இந்த பயன் என்ன? சிவலோகம் என்ப அரச போகம். அததான் இவங்க கேட்கிறார். நாம பெற்ற உடம்பு இரவாது இருக்கணும்னா, சாகாம இருக்கணும்னா சிவ யோகத்தால, யோகம் என்பது வடமொழி சொல், என்ன சொல்லலாம்? சிவதவத்தால, தமிழ்ல சிவதவம், சிவ ஞான தவம்னு சொல்லிக்கலாம். இந்த சிவ ஞான தவத்தால மூலாக்கினியே உள்ளிருந்து எழுப்பணும். எழுப்பின பின்னாடி அது உள்ள கொண்டு போய் சேர்க்கணும். எங்க? மதியாகிய சந்திர கலசம் இருக்கு இல்லையா? அந்த மதி மண்டலத்தில் கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். அப்ப இந்த மூலாக்கினுடைய வெப்பத்தினால அந்த மதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அமுதமானது என்ன ஆகும்? மெல்ட் ஆக, உருக ஆரம்பிக்கும். ஏன்னா அது இந்த ஞானாக்கினி உள்ள போற வரைக்குமே நம்ம இறுகி போய் ஃப்ரீஸ் ஆகி போய் உள்ள உட்காந்துரும். அந்த அமுத கலசம் ஃப்ரீஸ் ஆகி போய் இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இறுகி போய் கிடக்கும். இந்த ஞான அக்னி சூடு படப்பட படதான் அது உருகி உருகி வர ஆரம்பிக்கும். அப்படி அமுதம் உருக ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அது ஒழுகும், நல்ல தேன் மாதிரி கெட்டியா ஒழுக ஆரம்பிக்கும். அதை நம்ம சாப்பிடணும். குண்டலி சக்தியாகிய அம்மையால் வளர்க்கப்பட்டு, அந்த தாயாரால் வளர்க்கப்பட்டு நரைத்திரை இல்லாம வளரக்கூடிய அழியாத உடம்பு நம்ம பெறணும் இல்லையா? அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஞான யோகினுடைய பயன், இறுதி பயன் என்ன? சாகாத நிலையை அடைவது, மரணமல்லாத பெருவாழ்வை பெறுவது. இந்த கல்விக்கு பேர் தான் சாகா கல்வி. எவன் ஒருத்தன் சிவ ஞான யோக நிலைய, சிவ ஞான யோக தவத்தை செய்கின்றானோ அவன்தான் சாகாத கல்வியை பெற முடியும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய அசைக்க முடியாத கருத்து, பதிவு. இத திருமூலர் இந்த மாதிரி சொல்றார். இருந்த பிராணனும் உள்ளே எழுமாம், பரிந்த இத்தண்டுடன் அண்டம் பரிய விரிந்த அப்பூவுடன் மேலிள வைக்கின் மலர்ந்தது மண்டலம் வாழலும் ஆமே. திருமந்திரம் 817. அப்ப பிரம்மஞான தவத்துல வரக்கூடிய சுடராளி தவன் ஒண்ணு இருக்கு. மாணவர்கள் அல்லாதவர்களுக்காக கொஞ்சம் விரிவா சொல்றேன். பிரம்மஞான தவன் ஒண்ணு இருக்கு. அது நம்ம பிரம்மஞான பொறிச்சவே பீடத்துல நம்ம கத்துக் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய மாணவர்கள் கத்துக்கிட்டு அதை பயிற்சியா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஒன் ஆஃப் த தவம்ஸ் தான் சுடராளி தவம் என்று சொல்லக்கூடியது. இந்த தவத்தை நீங்க செய்யறப்ப உங்களுடைய திருவடியாகிய கண்கள்ல இருக்கக்கூடிய மூலாதாரம் ஒன்று இருக்கு. அந்த மூலாதாரத்துலதான் இருக்கக்கூடிய பிராணனை மேல் எழுப்பணும். நீங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? ஹடயோகத்துல முதுகு தண்டுக்கு கீழே மூலாதாரம் இருப்பதாக சொல்லியிருக்கீங்க. அது கிடையாது.
கழுத்துக்கு கீழே யோகம் கிடையாது, ஞானம் கிடையாது, தவம் கிடையாது. கழுத்துக்கு மேலதான் யோகம், ஞானம், தவம், அட்டாங்க யோகமே மேலதான் இருக்குது. கீழே கிடையாது, கிடையாது, கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனா மூலாதாரம் என்று சொல்றப்பல நீங்க திருவடிக்கு வந்துடணும். அந்த திருவடியில பிராணன் இருக்குது, அபானன் இருக்கு. அதுல பிராணனை தான் இந்த திருமலர் என்ன சொல்றாரு? இருந்த பிராணனும் உள்ளே எழுமாம். அது எழ வைக்கணும். அது சாதாரணமா எழுவும்னா எழுவாது. நம்ம தவத்துல ஒரு விஷயத்த பண்ணணும். அப்ப செய்கின்ற போது அது எழுந்து வரும். அப்ப அந்த பிராணன் மேல் நோக்கி எழுவதற்கு அதுக்கு ஒரு உதவி ஒண்ணு தேவைப்படும். அதாவது அபான காற்றினுடைய உதவி அதுக்கு தேவை. அந்த அபானன் எப்படி இருக்கும்? அது ஒரு நிலையில முதல் நிலையில் இருக்கின்ற வரைக்கும் அதனால பிராணனுக்கு உதவி செய்ய முடியாது. அத 2வது நிலைக்கு அத நம்ம மாத்தணும். எப்படின்னா, பிராணன் ஏற்கனவே ஒளியாக ஆவி நிலையில இருக்கக்கூடியது. அபானன் திரவ நிலையில தான் இருக்கும் முதல்ல. இந்த திரவ நிலைய நீங்க வாயு நிலைக்கு மாத்தினாதான் இந்த வாயு மேல போய் பிராணவாயுவோட ஒண்ணு சேரும். இந்த திரவம் எப்படி இருக்கும்? எப்பயும் கீழ் நோக்கி தான் போகும். அப்ப மேல் நோக்கி இருக்கின்ற அந்த வாயுவோடு நீர்த்தன்மை எப்படி போய் ஒன்று சேரும்? கலக்குமா? கலக்காது. அதனால திரவத்தன்மையில் இருக்கக்கூடிய அபானன வாயுவாக நீங்க மாத்தணும். அப்ப சுடராழி தவத்தை நீங்க செய்கின்ற போது மட்டும்தான் அபானன் சூடாக்கப்பட்டு திரவ நிலையிலிருந்து மாறி ஆவி நிலைக்கு மாறும். அப்படி ஆவியான அந்த அபானன் என்ன பண்ணும்? ஆவி எப்பவுமே மேல் நோக்கி தானே போகும். பிராணன் ஏற்கனவே மேலதானே உட்கார்ந்துருக்கு. இது போய் பிராணனோட போய் ஜாயிண்ட் ஆயிடும். அப்ப அபானன தனக்குள்ள வந்துருச்சு அப்படின்றது பிராணனுக்கு தெரிஞ்சிடும். அப்ப உடனே பிராணன் என்ன பண்ணும் தெரியுங்களா? சுழுமுனை நாடிய போய் சேரும். அந்த சுழுமுனை நாடி தான் உயிரை அடைவதற்கான இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாலம். அது மயிர் பாலம். நெருப்பாறுன்னா சித்தர்கள் மறைபொருளாக சொல்லி வச்சிருக்காங்க. அந்த சுழுமுனை நாடிய பிராணனும் அபானனும் வந்து சேர்ந்துரும் இல்லையா? வந்த பின்னாடி அது என்ன ஆகும்னா, அது மேலெழுந்து செல்ல ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த சுடராழி தவத்தை நீங்க பயிற்சி பண்ணிட்டே வர வர அந்த ஞானாக்கினி அதிகமாகி இந்த பிராணன் அபானம் சுழுமுனை நாடியோட சேர்ந்து அந்த அக்னியுடைய வெப்பத்தை உங்களுடைய தலை உச்சி வரைக்கும் கொண்டுட்டு போகும். தலை உச்சிக்கு ஏன் கொண்டு போகணும்னா அங்கதான் சகசாரம், அது வந்து துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 இதழ் கொண்ட தாமரை ஒண்ணு வந்து உள்ள உட்காந்துருக்கு அங்க. அதுவும் எப்படி இருக்கும்? கூம்பி போய் தான் இருக்கும். ஃப்ரீஸ் ஆகி போய் இறுகி போய் கிடக்கும். இந்த பிராணன் அபானன் வெப்பத்தால ஆவியில போய் அது மேல படப்படதான் அந்த சகசாரம் என்ற தாமரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதழ்களும் தானாக மலர ஆரம்பிக்கும். அப்ப பிராணன் போய் அதை போய் தொடணும். உங்க தலை உச்சியை போய் தொடதான் அங்க இருக்கக்கூடிய மதிமண்டலமானது அதனுடைய அந்த பொன்னிற இதழ்களை ஒவ்வொன்றாக விரிய வைக்க பார்க்கும். விரிந்து விரிந்து ரெக்க விரிக்கிற மாதிரி வந்துடும். அப்பதான் அது மலர்ந்து மனம் வீசி நிற்கும். அப்படி நாம மதிமண்டலத்தை மலர வச்சுட்டோம்னா நாம எவ்வளவு காலம்னாலும் வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் இந்த பூமியில. இதற்கு அனுபவ பாடம் நமது பிரம்மஞான புருஷ பீடத்துல நாங்க விடாம கடந்த 4 வருடங்களாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பிராணக்கிரியா ஞான தவம் ஒன்று இருக்கு. அது வேறு மார்க்கங்கள்ல சந்திர மண்டலத்தை உருக வைக்க முடியாது. ஆனா இந்த பிராணக்கிரியாவும் சுடராழி கிரியாவும் உங்களை எளிதாக சந்திர மண்டலத்தை உருக வைப்பதற்கான நேரடி அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துரும். சரி, அடுத்த வரியில நித்திய நவ நேயமாவது அழிவில்லாததாக சிவ ஞானத்தால் உணரப்படுகின்ற சிவமாகிய நேய பொருளாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனாலதான் வள்ளல் பெருமான் நிதிய நவநேயன்னு சொல்றார். சரி, மதிமண்டலங்கிறது யோக நெறியில மூலாதாரத்துல இருந்து அந்த துவாதசாந்த வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப மதியாண்டலத்தை எப்படி மலர வைக்கிறது, உருக வைக்கிறது நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் அது மதிமண்டலத்துல அமுதம் உருகும். அதை நம்ம வாயார உண்டு மகிழன்னு சொல்றாரு. சரி, மண்டலத்தை நம்ம அமுதத்தை மதிமண்டலத்துல வர அமுதத்தை நமக்கு இப்ப இருக்கிற வாயால சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. அதுக்கு ஒரு வாய் இருக்கு. அந்த வாய்க்கு பேர் என்ன தெரியுங்களா? பிரம்மரந்திரம். அந்த வாய் வழியாக தான் கீழே இறங்கும். நம்ம நாக்குல அது சுவைக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு நாக்கு இருக்கு, மணி நாக்கு, உள்நாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? பிரம்மரந்திரம் என்பது வாயி.
அந்த உள்நாக்கு என்பது நாக்கு, அது உள்நாக்கு. அதுதான் அந்த அமுதத்தை முதல்ல சாப்பிடும். அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க. உள்நாக்கு எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியாம நம்ம அத்தனை பேரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த அமுதத்தை பருகுவதற்காக தான் இறைவன் உங்களுக்கு உள்நாக்கு என்ற மணிநாக்கு, சிறு நாக்க படைச்சிருக்கார் தொண்டையில. அப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சா அப்ப? அப்ப உள்நாக்கு எங்க அமைக்கப்பட்டிருக்கோ, அதுக்கு மேல் நேர் உச்சியில இருந்து தானே கீழ வந்து அந்த அமுதம் ஒழுகியாகணும். அப்ப அமுத குல அந்த கலசம், சந்திர கலசம் அப்ப எங்க இருக்கும்? உள்நாக்குக்கு மேல பிரம்மரந்த துவாரம் இருக்கு. அந்த ஓட்டைக்கு மேல் பகுதியில உச்சியில தானே அமுதம் இருக்கணும். அப்ப எவ்வளவு கரெக்ட்டா வச்சிருக்காங்க. இந்த உள்நாக்குங்க அமைஞ்சிருக்கிறதும், பிரம்மரதம் அமைஞ்சிருக்கிறதும் எப்படின்னு பார்த்தீங்களா? இதுதான் சத்தியம். அப்ப அமுதம் வெளியே கிடையாது. வெறும் நம்ம சாப்பிடுற சாப்பாட பயன்படுத்துற அந்த அந்த நாக்குலயும் கிடையாது. தொண்டைக்குள்ள பிரம்மரந்தத்துக்கு கீழ உள்நாக்குல இந்த அமுதம் வழியும். புரியுதா? இது நன்றாக உள்வாங்கிக்கணும். இதனுடைய பயன்பாடு என்ன? இந்த மாரி நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா, சிவலோகத்துக்கு நம்ம எளிதாக பயணப்பட்டுறலாம். சிவலோகத்துக்குள்ளே போய் இருந்துக்கலாம். இருந்துகிட்டு நம்மளால அங்க அரசே பண்ண முடியுன்றார். அதான் பதினா இறைவன். அவருடைய மண்டலத்துக்கு நம்மளால சிவலோகத்துல போய் உட்கார்ந்திருக்கலாம். அங்க நம்ம ரூல் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கலாம். இத பண்ணு, அத பண்ணு. வருகின்ற இளைஞர்களுக்கு, சாதகர்களுக்கு நம்ம வந்து உதவி பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கலாம். இந்த இன்ப பேற்றுக்கு உலகியல் ஆசைகள் தான்யா தடையாக இருக்கு. அந்த ஆசைகள் உண்டு பண்ணிட்டு இருக்குது, ஆன்மாவை மூடிட்டு இருக்கிற ஆணவ மலமும், திருவடிய மூடிட்டு இருக்கிற கர்ம மலமும், மாயா மலங்களும் தான். இந்த மலங்களை தான் நம்ம சுத்தம் பண்ணணும். அப்ப இந்த மலங்களை தான் தடையாக, கதவாக சொல்றாரு நம்ம வள்ளல் பெருமான். அதனால இந்த தடையாகிய கதவை, மலங்களை நீ உன்னுடைய ஞானாக்கினியால எரி. இல்லை எனக்கு அந்த வித்தியை சொல்லி கூட நான் அதை செஞ்சு நான் அந்த தடையை நீக்குவதற்கு எனக்கு அனுகிரகம் பண்ணேன். அருள் புரின்னு கேட்கிறார். அப்படி பண்ண பின்னாடிதான் கதவை திறன் சொல்லி முடிக்கிறார். அப்ப மதிமண்டலத்துல அமுதம் இருக்கு. அந்த அமுதத்துல ஒரு கதவு இருக்கு. அந்த கதவுக்கு ஒரு தடை இருக்கு. அந்த தடையை நீக்குவதற்கு பிரம்மஞான தவம் என்ற ஒரு முறை இருக்கு. பிரம்மஞான தவத்தில் எழுப்பிடுகின்ற அந்த அக்னியினால ஆணவ மலை உருகி போன பின்னாடி அந்த கதவு இறைவனால் தானாக திறந்து கொள்ளும். அதனால இதெல்லாம் நீ பண்ணிட்டு நீயே கதவை திறந்து விட்டுறப்பா, நான் உள்ள வரணும். எதுக்கு நான் உள்ள வரணும்? எதுக்கு நான் கதவை திறன்னு கேட்கிறேன்? உண்ணுகிட்டு இருக்கிற அந்த மதிமண்டலத்தில் இருக்கிற அமுதத்தை நான் சாப்பிடணும். அப்பதான் நான் மரணமல்லாத பெருவாழ்வை பெற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து நிறைவு செய்யறாரு. அதனால சிவ ஞான நெறியில, சிவஞான தவத்துல மதிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அமுதத்தை உண்டு சிவபோகத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்ல வருகின்ற கரு. அடுத்தது நல்லது, அடுத்த பாடல் போலாம். இந்தார் அருளமுதம் யான் அருந்தல் வேண்டும், இங்கே நந்தா மணிவிளக்கே, ஞான சபை என் தாயே, கோவே, எனது குருவே, எனையாண்ட தேவே கதவை தர. அந்த இடத்துல என்ன போட்டாரு? சிவனே கதவை திறன்னு கேட்டாரு. இதுல தேவே கதவை திறன்றார். என் தேவனே நீதான் என் கதவு திறந்து விடு. அப்ப மதி மண்டலத்துல இருக்க அருள் அமுதத்தை பருகணும்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த இடத்துல அவர் இன்னொரு கீ பாயிண்ட் கொடுக்குறாரு. அங்க மதிமண்டலம்னு சொன்னாரு. இதுல அதுதான் கீ பாயிண்ட். இதுல சொல்ற கீ பாயிண்ட் நந்தா மணி விளக்கு ஞான சபை. அதுதான் கீ பாயிண்ட். இந்த கீ பாயிண்ட மட்டும் எடுத்துக்கிட்டாவே இந்த பாட்டினுடைய பொருளை, ஞானத்தை நம்மளால உணர்ந்து புரிந்து கொள்ள முடியும். என்றைக்கும் அழியாத ஞானமணி விளக்காக இருப்பவனே, உயிர் விளங்கும் ஞான சபையில் எழுந்தருளக்கூடிய எம் தந்தையே, இவ்வுலகை ஆளும் எம் தலைவனே, என்னுடைய ஞான சற்குருவே, என்னை இளமை காலத்திலேயே ஆண்டு கொண்ட தேவனே, இப்பொழுதே நான் உன்னுடைய அருள்கலைகளால் நிரம்பிய தன்னமுதத்தேனை நான் உண்டுவிட வேண்டும். அந்த அருளமுது இருக்கின்ற இடம் நீ வாசம் செய்து கொண்டிருக்கின்ற ஞான சபை அல்லவா? அந்த ஞான சபைதான் இறைவன் இருக்கும் இடம். அந்த ஞான சபையின் உச்சியில்தான் அருளமுதம் இருக்கின்ற மதிமண்டலம், அதாவது சந்திர மண்டலம் இருக்கின்றது. ஆனால் இந்த மதிமண்டலத்தில் இருக்கின்ற அருளமுதை பருகணும்னா நாம என்ன செய்யணும் தெரியுமா?
நந்தா மணிவிளக்கை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டு ஞான சபை போய் சேர்ந்துடணும். அவ்வளவுதான். நந்தா மணிவிளக்கு. நந்தான கெட்டு போகாதுன்னு ஒரு அர்த்தம், அழியாததுன்னு அர்த்தம். கெட்டே அது போகாது. தேன்ல ஒரு பொருளை போட்டா அது கெடவே கெடாதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நந்தானா என்றைக்கும் கெட்டு போகாதது, அழிவில்லாமல் நித்தியமாக இருக்கக்கூடியது, நித்திய வஸ்து. அப்படிப்பட்ட ஒரு பொருள் நம்ம தேகத்துல இருக்கு. தேகத்துக்குள்ள ஒரு பொருளை நான் பார்த்தேன். அதனால இந்த தேகத்தன யான் இருந்து ஓம்புகின்றேன்னு சொன்னாரு நம்மளுடைய முப்பாட்டம் பூட்டணுக்கும் போட்டேன். யாரு? திருமூலர் ஐயா. அவர் சொல்ற சூக்கும ரகசியம் என்ன? இந்த அருளமுதத்தை பற்றியது தான் அது. அந்த நித்திய பொருளை ஆதி தமிழ் சித்தர்களும் பிரம்மஞானிகளும் மெய்ப்பொருள் என்றும் சிவப்பொருள் என்றும் பழம்பொருள் என்றும் சிவ பழம்பொருள் என்றும் பல ரகசிய பெயர்களால அழைச்சாங்க. அந்த நித்தியமான மெய்ப்பொருளான மணிக்குள் ஒரு அணையாத ஜோதி ஒன்று எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதைத்தான் தூண்டா மணி விளக்குன்னு கோயிலுடைய கருவறையில இன்றைக்கும் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நமக்கு ஞானத்தை பாடமாக வழங்கியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம். அந்த அழியாத மெய்ப்பொருள் இருக்கின்ற மணி விளக்குக்கு உள்ளதான் ஞான சபையே இருக்கு. அங்க நாம போகணும்னா அதற்கென்று ஒரு உபாய தந்திரத்தை பிரம்மஞானிகள் வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அதன் பெயர் என்ன தெரியுமா? சுடராளி தவம். இந்த சுடராளி தான் நம்ம இந்த நந்தா மணிவிளக்கினுடைய ஞான கதவை திறப்பிக்க பண்ணி உள்ள அழைச்சுக்கிட்டு போய் இறைவன் குடியிருக்கிற ஞான சபை கோயில்களை போய் சேர்த்துறோம். இப்படி ஞானமாக இந்த பாடலை நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா நாம ஒவ்வொரு நாளுமே எங்கே இருக்குது இந்த மந்தி மண்டலம், எங்கே இருக்குது நந்தா மணிவிளக்கு, எங்கே இருக்குது ஞான சபை, எங்கே இருக்கிற ஞான கதவுன்னு சாகார வரைக்கும் தேடிக்கிட்டே தேடிக்கிட்டே ஓடிக்கிட்டே சஸ்பென்ஸாவே நீங்க செத்து போக வேண்டியதுதான். உலக ஆன்மாக்களுடைய பிரம்மஞான விடுதலைக்காக இங்க இந்த சத்தியத்தை உள்ளது உள்ளபடி சொல்றோம். புத்தியுள்ளோர் பிழைத்துக் கொள்க. சரி, ஞான சபைன்னு சொல்றோமே, இதே வள்ளல் பெருமான் அந்த ஞான சபை அமைச்சார் இல்லையா, அந்த இடத்துல சிற்சபை பொற்சபை ஞான சபைன்னு 3 சபைகள் அமைச்சிருக்கார். இதை 3ஐயும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவர்களுக்காக இந்த விஷயம். சிற்சபைன்னா என்ன தெரியுங்களா? இந்த சிற்சபை பொற்சபையில எங்க சொல்றாருன்னா, ஞானசரியினுடைய முதல் பாடல்ல கடைசி 2 வரியில சொல்கின்றார். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் மரணமில்லாத பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், பொற்சபையில் சிற்சபையில் புகுந்திரனும் இதுவன் சொல்லி முடிக்கிறார். ஞானசரியினுடைய முதல் பாடல் கடைசி வரி. அதென்ன சிற்சபை, அதென்ன பொற்சபை? இப்ப அதை நான் சொல்றேன். சிற்சபைங்கிறத நம்ம புருவ மத்தி. சிற்சபைய சித்து கூட்டல் சபைன்னு பிரிக்கலாம். சித்துன்னா அறிவு, சபைன்னா அது விளங்கக்கூடிய இடம். அப்ப சிற்சபைன்னா என்ன? அறிவு விளங்கும் இடம். இத புறத்துல எடுத்துக்காட்டதான் வள்ளலாறு சத்திய ஞான சபைக்குள்ள மேல்புறத்துல பளபளக்கிற வெள்ளி ஒளியோடு விளங்கக்கூடிய சிற்சபை ஒன்றை அந்த வளாகத்துல அமைச்சாரு. 2வது பொற்சபை. பொற்சபையில இறைவன் இருக்கின்ற நிலைய புறத்தில் எடுத்து காட்டவே சத்திய ஞான சபையினுள் கீழ்ப்புறத்துல பொன்னிற வண்ணத்துல பொற்சபை ஒன்று அமைச்சிருக்கார். பொற்சபைங்கிறது அண்டத்துல சூரியனை குறிக்கும், நம்ம தேகத்துல வலது திருவடியை குறிக்கும். ஒரு பொருளினுடைய உண்மையை அறிவது பொற்சபை அனுபவம்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். சரி, ஞான சபைனா இது? ஞான சபைங்கிறது தலையினுடைய உச்சி பகுதியை சொல்றது. இறைவன் இருக்கக்கூடிய நிலைய புறத்தில் எடுத்த காட்டத்தான் சத்திய ஞான சபையினுடைய மையத்துல ஞான சபை ஒன்றை அமைச்சார் வள்ளல் பெருமான். ஞான சபைங்கிறது அண்டத்துல அக்னியை குறிக்கும். கடவுள் நிலையை அறிதல் தான் ஞான சபையினுடைய அனுபவம். சரி, அடுத்தது 3வது பாடல்ல போகலாம். சாகா அருளமுதம் தானிருந்தி நான் கழிக்க நாகாதிபர் சூழ் நடராஜா ஏகா பவனே பரனே பராபரனே எங்கள் சிவனே கதவித்தர. எல்லா பாடல்களையும் சிவனே கதவித்தர. தேவலோகத்து இந்திரர்கள் சூழ்ந்து நின்று வணங்குகின்ற கொத்த பெருமானே, அனைத்தும் ஒன்றாக ஏகனாக இருப்பவனே, எம் இறைவனே,
இறைவனுக்கும் இறைவனானவனே, ஞான ஒளியாக இருப்பவனே, அனைவரிலும் மேலானவனே, எங்களுடைய சிவனே, சாகாமைக்கு காரணமான உன்னுடைய திருவிரல் ஞான அமுதத்தை உண்டு நான் மகிழ்ந்திருக்கும்படி உனது திருவிரல் ஞானமாகிய கதவை திறந்தருள்க அப்படின்னு சொல்றார். அப்ப இறைவன் ஞான சபையில நாகலோகத்து அரசர்களும் இருக்காங்களாம், இந்திரர்களும் சூழ்ந்திருக்கிற மாதிரி இருக்காராம். ஆனந்த கூத்தனை ஆடிக்கிட்டு அவங்க முன்னாடி அருள் பாலிச்சுட்டு இருக்கார். அப்படிதான் சொல்றார். மனிதன் சாகாம இருக்கணும்னா அதுக்கு அமுதம் வேணும் இல்லையா? அந்த அமுதத்தை சாப்பிட்டுட்டா இந்த தேகம் அழியாத பெருவாழ்வை பெற்றுடும். சரி, சாகாம இருக்க அப்ப நம்ம என்ன சாப்பிடணும்? சாகாத உணவு தானே நம்ம சாப்பிடணும். நாம தான் மலமாகிற உணவுகளை தானே சாப்பிட்டு இருக்கோம். மலம் இருக்கின்ற வரைக்கும் தேகம் அசுத்த தேகம்தான். மலமற்ற தேகம்தான் சுத்த தேகம். அப்ப சுத்த தேகமாகாம மனுஷனால பிரணவ தேகத்தை பெற முடியாது. அடுத்ததாக ஞான தேகத்தையும் எட்டாக்கணியாக போயிடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒளி தேகத்தை நம்ம எப்படி பெறுறது? கால நீராக தான் இது இருக்கும் நம்மளுடைய ஒளி தேக கனவுகள் எல்லாமே. அப்ப அமுதம் இருக்கிறது மதியான சந்திர மண்டலத்துல, அங்க அருளமுதம் இருக்கிறது சிவ மண்டலத்துல. சிவம் கொடுத்தா தான் நம்மால ஒருபோதும் அருளமுதை பெற முடியும், இல்லைன்னா பெற முடியாது. அதற்கு அவனுடைய பரிபூரண கருணையும் ஆசீர்வாதமும் நமக்கு வேணும். நம்ம உயிரில் இருக்கிறது அமுதம், புரியுதா? அது உயிர் அமுதம், சந்திர அமுதம். ஆனா அருள் அமுதம்னு ஒரு அமுதம் இருக்கு. அது யார்கிட்ட இருக்குன்னா சிவன்கிட்ட இருக்கு, இறைவனிடம் இருக்கு, பேருயிர்கிட்ட இருக்கு. நம்ம உயிரிட்டு இருக்கிறது தான் அமுதம், சந்திர அமுதம். ஆனால் இறைவன்கிட்ட இருக்கிறது, பேருயிராக இறைவன்கிட்ட இருக்கிறது தான் அருள் அமுதம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அவன் அருளால் அவன் தாளை வணங்கி அழுதால் அவனை பெறலாம். இது யார் சொல்றாரு? மாணிக்க வாசகர். நாமும் அவனுடைய ஞான தாளினை சுடராளி கொண்டு தவத்தால் வணங்கி அழுது கேட்கும் போது எப்படி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அழுது நீங்க கேட்கணும். அப்பதான் அவன் தாயாக, தயாபரனாக, சிவமாக, அருளாக, உண்ணாமுலையாக மாறி நம்மை ஆட்கொள்ளுவான். அப்ப அவன் மடியில கிடத்திக்கிட்டு ஒரு தாயை போல அவனுடைய அருளமுதப்பால அவனுடைய உண்ணாமொழியிலிருந்து நம்மளுக்கு ஊட்டி வச்சு மகிழ்ந்துடுவான். சிவப்பால் ஒன்றுதான் அருளமுதப்பால். உண்ணாமொழியிலிருந்து வருகின்ற பால் தான் அருளமுதப்பால். உண்ணாமலைங்கிறது நம்மளுடைய திருவடி தானே தவிர, அந்த அருணாச்சலேஸ்வரர் கோயில தாயாருடைய பேர் உண்ணாமலைன்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு குறியீட்டுக்காக சொல்லி வச்சது. உண்மையாலுமே நம்ம ஒவ்வொருத்தருடையுமே அருணாச்சலேஸ்வரரும் இருக்கின்றார், உண்ணாமலையும் இருக்கு. ஒரு உண்ணாமலை இல்ல, நம்மகிட்ட 5 உண்ணாமலைகள் இருக்காங்க. வடது திருவடி 1, இடது திருவடி 1, அடுத்தது மகார் திருவடியில 1, அப்புறம் உயிர் திருவடியில 1, அப்புறம் இறை திருவடியில 1. 5 திருவடிகள் 5 உண்ணாமலை அம்மாக்கள் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்க. திருவண்ணாமலை இருக்கக்கூடிய தாயாருடைய பேரு உண்ணாமலை அம்மன். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அவ அங்க இருக்காளா? அந்த தாயார் அந்த இடத்துல இருக்காளா? கிடையாது. நாம் ஒவ்வொருத்தருடையுமே அந்த உண்ணாமலை தாய் இருக்கிறா நமக்குள்ள திருவடிகளாக. இறைவியே திருவடிகளாக நம்ம கிட்ட இருக்கிறப்ப அந்த சிவம் எப்படி நமக்கு பால் கொடுக்காம போயிடுவாரு? தாய் தன் பிள்ளைக்கு உன் பாலை பாலாக கொடுன்னு சிவத்திட்ட அவ கேட்பாள மாட்டாளா? நான் பால் கொடுத்துட்டேன், இப்ப உன் டேர்ன் இது, இப்ப உன்னுடைய சிவப்பாலை கொடுத்துரு. சந்திரப்பால் என்னட்டு இருக்குது, நான் கொடுத்துட்டேன், என் பிள்ளைக்கு நான் கொடுத்துட்டேன். அந்த சந்திர கடசத்துல இருக்கிற மதிமண்டலத்தில் இருக்கிற பாலை என் பிள்ளைக்கு நான் கொடுத்துட்டேன். அடுத்தது நீ தான் கொடுக்கணும், வந்து கொடு. ஏன்னா அது அந்த பால் ஒன்றுட்டு தான் இருக்குது, என் பிள்ளை கேட்கறான், வந்து கொடுன்னு சொல்லி கேட்பா. அந்த உண்ணாமலையாகிய வாழைத்தாய் கேட்பா நமக்காக. அப்படி சொன்னா, அப்ப உண்ணாமலை சிவத்திடம் சொன்னா அந்த அருணேஸ்வரர் கொடுப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். அவள் அருளால் அருளமதை உண்டு மகிழ்ந்திருக்க என் சிவமாகிய இறைவா உன் ஞான கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்றார். இங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். அந்த ஞான சபை வள்ளல் பெருமான் எண்கோண வடிவத்துல அமைச்சிருக்கார். தெற்கு நோக்கிற சபையில முன்புறத்துல 3 திறந்த வாயில்கள் இருக்கு. 2 பக்கம் 2 சிறுவாய்கள் இருக்குது. அந்த 2 சிறுவாய்கள் எதை குறிக்குது தெரியுமா? நம்மளுடைய இரு கண்களை குறிக்குது. மத்தியில ஒரு பெருவாயில் அமைச்சிருக்கார். அது நம்மளுடைய மகாரம் என்ற புருவ மத்தியை குறிக்குது. அதுக்குள்ள முன்புற மண்டபத்துல
மேல்புறத்துல சிற்சபையும் கீழ்ப்புறத்துல பொற்சபையும் எதிரெதிராக அமைக்கப்பட்டிருக்கு. திருவடி மாதிரி எண்கோண வடிவத்துல 8 கோணமா இருக்கும். அந்த சத்திய ஞான சபை கட்டடத்தை பெருமானார் அவரே அந்த பிளானை போட்டு கட்டுறார். இது நம்ம தேகத்தினுடைய தத்துவ விசார விளக்கம் தான் அது. அதை புறத்துல காட்டத்தான் சத்திய ஞான சபை அமைச்சாரு. இங்க ஒரு விஷயத்த நீங்க அத்தனை பேரும் நன்றாக புரிஞ்சுக்கணும். புறத்துல காட்டத்தான் ஞான சபை கட்டினாரே தவிர அகத்தில் காட்டுவதற்கு அல்ல. அகத்துல காட்ட எதை கொடுத்திருக்காரு தெரியுமா? அவர் சிவயோக நிலை பாடல்களை இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களே, இந்த சிவயோக நிலை பாடல்களை தான் எண் சபை கோணமாக இருக்கக்கூடிய நம்ம தேகத்துக்குள்ள அந்த அருளமதை பருகுவதற்காக காட்டியிருக்கார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சிவயோக நிலை பாடல்கள் அனைத்துமே சுடலாளி தவத்தாலே கிடைக்கக்கூடிய பிரம்மஞான வெற்றியை குறிக்கிறதுனால அகத்துல சத்தியஞான சபையை காண நாம வேணும்னா அனைவருமே கண்டிப்பாக இந்த சுடராளி தவத்தை செய்தே ஆகணுங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல வள்ளல் பரம் நமக்கு காட்டி நிரூபிச்சுட்டு போயிருக்காரு. இதுதான் சத்தியம். தயவு செய்து அனைவரும் நன்றாக புரிஞ்சு உணர்ந்து இந்த பிரம்மஞான தவத்தை செஞ்சு உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் உள்ள இருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை நீங்க கண்டு ஒளியாக ஒளிதேகத்தை பெறணுங்கிறது தான் இந்த பிரம்மஞான புருஷ பீடத்தினுடைய ஒரே ஒரு பிரார்த்தனை, வேண்டுகோள், வணக்கம் எல்லாமே தான். சரி, அடுத்ததாக முதல் பிரகாரத்துல சத்தியஞான சபையில முதல் பிரகாரத்துல எண்கோண இரும்பு சங்கிலி, இரும்பு கம்பி சுற்றையும், அடுத்த எண்கோண கைப்பிடி சுவரையும், அடுத்ததாக ஞான சபை தாய் சுவரும் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுக்கு இடைவெளியை 8 அடி தான், 8 அடி 8 அடியில் கட்டியிருப்பார். நமது தேகமே அவரவர் கைகளினுடைய எண்ஜான் அளவுதான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எண்ஜான் உடம்பு தான் நம்ம உடம்பு. சத்திய ஞானசபையோட உள்புறத்துல ஆன்ம ஜோதியை உணர முடியாம தடுக்கக்கூடிய 24 தத்துவ பொருள்களை குறிக்கிற பொருட்டு ஞான சபையே அந்த தாய் சூரின் கண் 8 வாயிலும் 16 ஜன்னல்களை அமைச்சிருக்க. 24 தத்துவத்தை குறிக்கிறதுக்காக. எது 8 என்ட்ரன்ஸு, 8 வாசல் படி, 16 ஜன்னல். 8ம் 16ம் 24. அந்த 24 எதை காட்டுது? ஆன்ம தத்துவங்கள் 24 காட்டுது. மனித தேகத்தில் இருக்கக்கூடிய 96 தத்துவங்கள்ல இந்த ஆன்ம தத்துவங்கள் 24. நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆக உயிர் அனுபவம் பூரணமாக பெற்று அருள் அனுபவ நிலையில் நிற்கும் போதுதான், நன்றாக உள்வாங்குங்க, உயிர் அனுபவம் பூரணமாக பெற்று அருள் அனுபவ நிலையில் நிற்கும் போதுதான் இந்த 24 வாயில்களும் திறக்கப்படும். நம்ம தேகத்தில் இருக்கிற இந்த 24 அந்த பூட்டு அப்பதான் உடையும். 24 வாசக்கதை அப்பதான் திறக்கும். அப்பதான் ஒளி வடிவிலான அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தரிசனத்தை ஒவ்வொருவரும் பெற முடியும். இல்லைன்னா ஒரு கதவு திறக்கலாம் கூட உங்களால அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்க முடியாது. 24 கதவும் திறந்தாகணும். அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம அடுத்த வாரம் மீண்டும் இந்த வியாழக்கிழமை வகுப்புல நம்ம பரிபூரணமா தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது பிரம்மஞான பொற்சுவை பீடத்திலிருந்து உங்களுடைய ருத்ரசிவதா. எல்லா அவர்களும் இன்பு வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.